வணக்கம். யுத்தம் இடம்பெற்ற காலத்திற்கு திரும்பி செல்வதை எவரும் விரும்பவில்லை. அரசு அதிகாரத்தை பகிர வேண்டுமென எரிக் சோல்ஹேம் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வட இலங்கை சமாதானத்தை அனுபவிப்பதாகவும் யுத்தம் இடம்பெற்ற காலத்துக்கு திரும்பி செல்வதை எவரும் விரும்பவில்லை எனவும் தெரிவித்துள்ள இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவரும் நோர்வே நாட்டு ராஜதந்திரியுமான எரிக் சோல்ஹேம், இருப்பினும் இன்னமும் தமிழர்களின் அபிலாசைகள் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இலங்கை அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மே தினத்தன்று ஜாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த எரிக் சோல்ஹேம் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், இலங்கை தமிழரசு கட்சி தலைவர் S ஸ்ரீதரன் உள்ளிட்ட தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்தியிருந்தார். இதேவேளை இவ்விஜயம் தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் எரிக் சோல்ஹேம் அதில் மேலும் கூறியிருப்பதாவது: சுமார் 20 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் ஜாழ்ப்பாணத்துக்கு சென்றிருப்பதானது என்னை மிகவும் நெகிழ்ச்சி அடைய செய்திருக்கிறது. இலங்கையில் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வேளையில் பலமுறை நான் இங்கு வந்திருக்கிறேன். சிங்களவர்கள் மற்றும் தமிழர்களின் எனது நெருங்கிய நண்பர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். யுத்தத்தின் பின்னர் இப்போதுதான் நான் முதல் முறையாக ஜாழ்ப்பாணத்திற்கும் கிளிநொச்சிக்கும் விஜயம் செய்திருக்கிறேன். அதேபோன்று இலங்கையின் சிரேஷ்ட தமிழ் தலைவர்களான ஸ்ரீதரனுடன் அண்மை கால அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடியதுடன் தற்போது ஆன்மீக நிலையம் ஒன்றை நடத்தி வருபவரும் சமாதான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்ற காலத்தில் எனது பழைய நண்பருமான மகேஸ்வரனையும் சந்தித்தேன். அத்தோடு உம்மை சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்த வடமாகாண ஆளுநர் சார்ல்ஸுக்கு நன்றி கூறுகிறேன். இப்போது வட இலங்கை சமாதானத்தை அனுபவிப்பதுடன் அது மிக சிறந்த விடயமாகும். பாதுகாப்பு சிறந்த நிலையில் உள்ளது. யுத்தம் இடம்பெற்ற காலத்துக்கு திரும்பி செல்வதை எவரும் விரும்பவில்லை. இருப்பினும் தமிழர்களின் பல அபிலாசைகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிலையிலேயே உள்ளன. குறிப்பாக யுத்தத்தின் போது காணாமல் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காத்திருக்கின்றன. கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் இன்னமும் முழுமையாக அவற்றின் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படவில்லை. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு நிலவும் குழப்பங்களுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். வட இலங்கையில் வேலை வாய்ப்புகள் மற்றும் சுபீட்சம் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இலங்கை அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும். தமிழர் உரிமைக்கான போராட்டம் தொடரும். இருப்பினும் அது வன்முறையற்ற விதத்தில் தொடரும் என அப்பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்திலேயே பெரும்பாலானோர் கலந்து கொண்டார்கள். அவர்களின் கூட்டமே சிறந்த முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தது. பழைய மார்க்சிச கொள்கையில் இருந்து மக்கள் விடுதலை முன்னணி விடுபட்டால் அரசியலில் முன்னேற்றம் அடையலாம் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: ஜனாதிபதி தேர்தலை இலக்காக கொண்டே சகல அரசியல் கட்சிகளும் மே தின கூட்டத்தை நடத்தின. இந்த கூட்டத்திலும் தொழிலாளர்களின் உரிமைகள் பற்றி பேசப்படவில்லை. கட்சியின் அரசியல் பிரச்சனைகள், ஜனாதிபதி தேர்தல் பற்றியே கவனம் செலுத்தப்பட்டது. எந்த கட்சிக்கு சார்பாக நாங்கள் செல்லவும் இல்லை. எமது கட்சியின் தேசிய சம்மேளனம் வெகு விரைவில் நடத்தப்படும். இதன்போது தொழிலாளர்களின் உரிமைகள் பற்றி விசேட திட்டங்களை முன்வைப்போம். சகல அரசியல் கட்சிகளும் பிரமாண்டமான முறையில் மேதின கூட்டத்தை நடத்தின. தேசிய மக்கள் சக்தியின் கூட்டம் மாத்திரமே சிறந்த முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருந்தது. அவர்களின் கூட்டத்தில் தான் பெருமளவானோர் கலந்து கொண்டனர். மக்கள் விடுதலை முன்னணியினர் பழைய மார்க்சிசவாத கொள்கையில் இருந்து விடுபட்டு நவீன அரசியல் மற்றும் பொருளாதார கொள்கைக்கு அமைய செயற்பட்டால் அரசியலில் முன்னேற்றம் அடையலாம் என அவர் குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட போது ஏற்படவிருந்த இனமத கலவரத்தை பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை தடுத்தார். எனவே அவர் மீது போலியான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டாம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் கடந்த வாரம் பாராளுமன்றத்தில் 3 நாட்கள் விவாதங்கள் இடம்பெற்றன. இதன் போது நாம் ஆதாரங்களுடன் 4 காரணங்கள் தொடர்பில் விளக்கம் அளித்திருந்தோம். தாக்குதல்கள் தொடர்பில் தெரிந்திருந்தும் அவற்றை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்பிலும், தாக்குதல்தாரிகளுக்கு உதவி ஒத்துழைப்புகளை வழங்கியவர்கள் தொடர்பிலும், விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகள் தொடர்பிலும் பல்வேறு காரணிகளை நாம் முன்வைத்திருக்கிறோம். பாராளுமன்றத்தில் சாமர சம்ப தசநாயக பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகையை கடுமையாக விமர்சித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட போது ஏற்படவிருந்த இனமத கலவரத்தை பேராயர் தடுத்தார். பாதிக்கப்பட்ட மக்களை அமைதியாக நல்வழிப்படுத்தினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை தமது அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்த வேண்டாம் என அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக அவர் இவ்வாறு கிறிஸ்தவத்தை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிடுவதை அனுமதிக்க முடியாது. மே தினத்துக்காக நாம் கோரிய இடத்தை வழங்காமல் அரசாங்கம் சதி செய்தாலும் நாம் வெற்றிகரமாக கூட்டத்தை நிறைவு செய்தோம். நாம் கோரிய இடத்தையே JVPக்கு வழங்கினர். காலிமுகத்திடலையும் கோரினோம்.
கூறினோம். எனினும் காலிமுகத்திடல் எந்த கட்சிக்கும் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டது. அடுத்த வருடம் நிச்சயம் அரசாங்கமாக மே தின கூட்டத்தை கொண்டாடுவோம். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பில் சிஐடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு இம்மாதம் 10ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. எனவே இதிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவால் விலகி இருக்க முடியாது என்றார். எரிக் சோல்ஹேம் குறிப்பிட்டது போல தமிழ் மக்களின் அபிலாசைகள் முழுமையாக நிறைவேற்றப்படுமா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கிடைக்குமா என பல்வேறு விவாதங்கள் இங்கே எழுகிறது. என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.